2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் மே 13ஆம் தேதி திருப்பூர் நெடுஞ்சாலையில் தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது 3 கண்டெய்னர்களில் 570 கோடி ரூபாய் கொண்டுவரப்பட்டதை கண்டுபிடித்தனர். அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நேரத்தில் பெரும் பணம் பிடிபட்டதால் வாக்காளர்கள் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் விவாதத்தையும் சர்ச்சையையும் எழுப்பியது. 3 கண்டெய்னர்களில் 570 கோடி ரூபாய் பிடிப்பட்டது. அடுத்த 18 மணி நேரம் வரை பணம் குறித்து யாரும் உரிமை கோரவில்லை. அது மேலும் பெரும் கேள்வியை எழுப்பியது. அந்த கண்டெய்னர்களில் இருந்த ஆவணங்களும் முறையாக இல்லை. நிறைய முரண்பாடுகளை கொண்டிருந்ததால் தேர்தல் ஆணையம் வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்ற நிலையில் கோவை பாரத் ஸ்டேட் வங்கி கிளை அந்த பணத்திற்கு உரிமை கோரியது. இந்த பணம் கோவையிலிருந்து விசாகப்பட்டினருக்கு கொண்டு செல்வதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். 3 கண்டெய்னர்களிலும் 195 பெட்டிகளில் 1000, 500 மற்றும் 100 ரூபாய் கட்டுகளாக மொத்தம் 570 கோடி ரூபாய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கோடிக்கணக்கில் பணம் அனுப்பி வைக்கப்படும் போது கடைபிடிக்க வேண்டிய வங்கி நிர்வாக மற்றும் சட்ட விதிமுறைகள் இந்த சம்பவத்தில் பின்பற்றவில்லை என்பது வருமான வரித்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது நீதிமன்றம். விசாரணை முடிந்த பிறகு இந்த பணம் வங்கிக்கு சொந்தமான பணம்தான் என சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்தது. இந்த விவகாரத்தை ஆரம்பம் முதல் திருநெல்வேலியை சேர்ந்த சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பிரம்மா என்பவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் 22 தகவல்களை வழங்குமாறு கோரினார். திருப்பூர் மாவட்ட மேல்முறையீடு தகவல் அதிகாரி 8 தகவல் மட்டுமே அளித்தார். முக்கிய தகவல் இல்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. அவற்றில் கோரிய சில தகவல்களை பார்ப்போம். திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட எல்லையில் மொத்தம் எத்தனை கண்டெய்னர் லாரி சோதனையின் போது 2016 ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் 16ஆம் தேதி வரை முறையான ஆவணங்கள் இல்லாமல் பிடிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தருக. அதற்கு வழங்கிய பதில்: திருப்பூர் மாவட்டம் முழுமைக்கான தகவல்கள் இவ்வலுவலக கோப்பில் தகவலாக இல்லை. 113 திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான கண்காணிப்பு நிலை குழுவினரால் 3 கண்டெய்னர் லாரிகள் கைப்பற்றப்பட்டன. கண்டெய்னர் லாரிகள் எந்த தேதியில் பிடிக்கப்பட்டது என்ற விவரம் தருக. அதற்காக வழங்கப்பட்ட தகவல் 13/5/2016 அன்று பிடிக்கப்பட்டன. கண்டெய்னர் லாரியில் என்ன பொருட்கள் இருந்தது? அந்த பொருட்களை ஆய்வு செய்த அலுவலரின் பெயர், பதவி, பணிபுரியும் இடம் விவரம் தருக. அதற்கு வழங்கப்பட்ட தகவல்: மனுதாரர் கோரும் விவரங்கள் இவ்வலுவலக கோப்பில் தகவலாக இல்லை. கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநரின் பெயர், ஓட்டுநர் உரிம நகல், இன்சூரன்ஸ் நகல், பெர்மிட் நகல் தருக. அதற்கு வழங்கப்பட்ட தகவல்: மனுதாரர் கோரும் தகவல்கள் இவ்வலுவலக கோப்பில் தகவலாக இல்லை. கண்டெய்னர் லாரியின் உரிமையாளர் பெயர், முகவரி மற்றும் ஆர்சி புக் நகல் தருக. வழங்கப்பட்ட தகவல்: மனுதாரர் கோரும் தகவல்கள் இவ்வலுவலக கோப்பில் தகவலாக இல்லை. கண்டெய்னர் லாரியின் ட்ரிப் ஷீட் நகல் தருக. வழங்கப்பட்ட தகவல்: மனுதாரர் கோரும் தகவல்கள் இவ்வலுவலக கோப்பில் தகவலாக இல்லை. இதனைத் தொடர்ந்து பிடிப்பட்ட பணம் பாரத் ஸ்டேட் வங்கிக்கு சொந்தமானது என வங்கி அதிகாரிகள் கூறியதை அடுத்து வழக்கறிஞர் பிரம்மா பாரத் ஸ்டேட் வங்கிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கும் தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் 2016 ஆகஸ்ட் மாதத்தில் கோவை ஸ்டேட் வங்கிக்கு 23 தகவல்களையும், சென்னை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு 27 தகவல்களையும் 570 கோடி ரூபாய் விவகாரம் சம்பந்தமாக கோரியிருந்தார். ஆனால் 2 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை எந்த தகவலும் தரவில்லை. அவற்றில் கோரிய சில தகவல்களை பார்ப்போம். 2016 ஜனவரி மாதம் முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு மாதத்திலும் ஸ்பெஷலைஸ்டு கரன்சி அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச், பாலாஜி நகர், விசாகப்பட்டினம் என்ற அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் பணம் எந்தெந்த தேதிகளில் அனுப்பப்பட்டது என்ற விவரம் தருக. பணத்தினை எடுத்து செல்ல மேற்படி ஸ்பெஷலைஸ்டு கரன்சி அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் உத்தரவின் பேரில் எவ்வாறு எடுத்து செல்லப்பட்டது? எடுத்து செல்லப்பட்ட வாகன எண் மாதம் வாரியாக தனித்தனியே தருக. 2016 மே மாதம் 13ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் பிடிபட்ட கண்டெய்னர் லாரி தற்போது எங்கு நிறுத்தப்பட்டுள்ளது?
அந்த லாரியின் ஆர்சி புக் மற்றும் ட்ரிப் ஷீட், இன்சூரன்ஸ், ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றின் நகல் தருக. கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட பணமானது ஆர்பிஐ விதி பின்பற்றப்பட்டு ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்பதை ஊர்ஜிதம் செய்க. அடுத்ததாக சென்னை இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கோரிய தகவல். தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2016 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை எந்தெந்த வங்கியிலிருந்து கண்டெய்னர் மூலமாக பணம் எந்த வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது என்ற விவரம் மாதம் வாரியாக தனித்தனியே தருக. கண்டெய்னர் லாரி மூலம் மேற்படி ஆண்டுகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பணம் கொண்டு செல்லப்பட்டது என்ற விவரம் தருக. கண்டெய்னர் லாரிகள் எண், ஓட்டுநர் பெயர் விவரம் தருக. கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட பணத்தின் டினாமினேஷன் விவரம் தருக. கண்டெய்னர் லாரியில் பிடிபட்ட பணம் எங்கு செலுத்தப்பட்டது என்ற விவரம் தருக. அவ்வாறு செலுத்தப்பட்ட பணம் எவ்வளவு என்ற விவரமும் தருக. வங்கிகள் தகவல் தராத நிலையில் மத்திய தகவல் ஆணையத்தில் 2 முறை மேல்முறையீடு செய்தும் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தகவல் வரவில்லை என்கின்றார் வழக்கறிஞர் பிரம்மா. அனைத்து கோப்புகளையும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு செய்திருந்தோம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த தகவலும் தரவில்லை. மத்திய பொது தகவல் அலுவலருக்கு தகவல்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் அவர்களும் எந்த தகவலும் தர மறுத்துவிட்டார்கள். அதன் பின்னர் மேல்முறையீடு செய்தோம். மேல்முறையீட்டிற்கும் தகவல் வழங்கப்படவில்லை என்பதால் இன்று தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையத்திற்கு 2ஆம் மேல்முறையீடு செய்துள்ளோம். இதே போன்று ஆர்பிஐயிலிருந்து சென்னை ஆர்பிஐக்கு மத்திய பொது தகவல் அலுவலரிடமும் தகவல் கேட்டிருந்தோம். அங்கிருந்து தகவல் வழங்குவதற்கு நல்ல உத்தரவு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அப்படி தகவல்கள் வழங்கும் பட்சத்தில் இந்த பணத்தினுடைய உண்மைத்தன்மை வெளிவரும் என்று நம்புகிறேன். அந்த விவகாரம் குறித்து பரிசோதனை செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட ஒளிப்பதிவு காட்சிகளை வழக்கறிஞர் பிரம்மா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்டது. பின்னர் அந்த ஒளிப்பதிவு காட்சிகள் ஊடகங்களில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தகவல் அறியும் உரிமை சட்டமானது 2005ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தின் முதன்மையான நோக்கமே அரசாங்கத்திடம் இருக்கும் தகவல்கள் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்த விண்ணப்பங்களுக்கு 30 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என இந்த சட்டம் சொல்கின்றது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தகவல் ஆணையம் உரிய விதிப்படி செயல்படுகிறதா என்பதே விவாத பொருளாக உள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சதீஷ்குமார்.